அனைவருக்கும் வணக்கம். அது மீட் டிஎன்பிசி. இப்போ 10த் தமிழ்ல ஒரு 18 ஒன்னோடு பார்ப்போம். என்சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? என்சுவை என்பதுங்கிறது ஒரு நூல். என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ. பாரதிதாசன், பி. பெருஞ்சித்திரனார், சி. சச்சிதானந்தம், டி. ஆறுமுக நாவலர். 2வது கொஸ்டின், சுள்ளி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஏ. காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகிளை, காய்ந்த கொம்பும், கவையும் அடியும். வெங்கழிங்கிறது என்ன, கட்டைங்கிறது என்ன? இந்த பக்கம் உள்ள ஆன்சரை பாருங்கள். காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகளை, காய்ந்த கொம்பும், கவையும் அடியும், காய்ந்த குழி. இதனால் சொல்லினா காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகளை, காய்ந்த கொம்பும், கவையும் அடியும், காய்ந்த கழி. அது குழின்னு எழுதி காய்ந்த கழி. விறகுங்கிறது காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகளை, காய்ந்த கொம்பும், கவையும் அடியும், காய்ந்த கழின்னு அதை நாம் வச்சுங்க. வெங்கழி அப்படிங்கிறது காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகளை, காய்ந்த கொம்பும், கவையும் அடியும். எது கரெக்டுன்னு பார்க்கணும். கட்டைங்கிறது எதுன்னு பார்க்கணும். அந்த குழின்னு இருக்கிறது கழின்னு படிச்சுக்கோங்க. அது தப்பாக எழுதியாச்சு. காய்ந்த குச்சி, காய்ந்த சிறுகளை, காய்ந்த கொம்பும், சுவையும் அடியும், கட்டைங்கிறது என்ன? இது இது பொருத்தி இதில் எது சரியான ஆன்சர்னு பார்த்துங்க. இதை ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க. இதை பொறுத்துக்கையே நல்லா இது பண்ணிக்கிங்க. அடுத்தது, ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? ஏ. அன்பொழுக்கம், பி. அறிவொழுக்கம், சி. களவொழுக்கம், டி. கற்பொழுக்கம். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் என்றவர் யார்? தொல்காப்பியர், பவணந்தியார், சி. தண்டி, டி. அகத்தியர். இதெல்லாம் புக்கில் தான் இருக்குது. 10th புக் எடுத்து ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்து பிரட்டி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அடுத்து லாஸ்ட்டில் நம்ம விடையை சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு 10th புக் எடுத்து பார்த்துட்டு உடனே விடையை பாருங்கள். ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடி அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? ஏ. அன்பொழுக்கம், பி. அறிவொழுக்கம், சி. களவொழுக்கம், டி. கற்பொழுக்கம். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும். ஒன்றென மாட்டின் அது உருவம். தொல்காப்பியர், பவணந்தியார், தண்டி, அகத்தியர். அடுத்து 5வது கொஸ்டின், கேட்பவர் மகிழ பாடிய பாடல். கேட்பவர் மகிழ பாடிய பாடல். பாடியங்கிறது பெயரச்சம். ஆனால் இப்போ இங்கே மகிழ பாடிய பாடல் என்று இடம்பெற்றுள்ள தொடரில் இடம்பெற்றுள்ள வினையாளனின் பெயர் மற்றும் தொழில் பெயர் முறையே. ஃபஸ்ட்டு எது கேட்டிருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம பாடல் கேட்டவர், பாடல் பாடிய, பாடியவர் பாடல், கேட்டவர் பாடல். இது எது கரெக்டாக இருக்குது? கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினையாளனின் பெயர் தொழில் பெயர் முறையே. ஏ. பாடல் கேட்டவர், பி. பாடல் பாடிய, சி. பாடியவர் பாடல், டி. கேட்டவர் பாடல். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்றவர். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்றவர். ஏ. தொல்காப்பியர், பி. நவந்தியார், சி. தண்டி, டி. அகத்தியர். எது கரெக்டுன்னு பார்த்துங்க. ஒரு நாட்டின் வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்? அன்பொழுக்கம், பி. அறிவொழுக்கம், சி. களவொழுக்கம், டி. கற்பொழுக்கம். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகும் என்றவர் யார்? ஏ. தொல்காப்பியர், பி. பவணந்தியார், சி. தண்டி, டி. அகத்தியர். உவமையும் பொருளையும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவமாகின்றவர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினையாளனின் பெயர் தொழில் பெயர் முறையே. ஏ. பாடல் கேட்டவர், பி. பாடல் பாடிய, சி. பாடியவர் பாடல், டி. கேட்டவர் பாடல். கட்டைன்னா என்ன, வெங்கழின்னா என்ன, விறகுன்னா என்ன, சொல்லின்னா என்ன? அதுக்கடுத்தது, என்சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? என்சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட அது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா 18 கொஸ்டின் இதில் போடுறோம். 18 தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சு பண்ணிக்கிட்டால் கூட ஓகே தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம ஏர்ன் பண்ணிகிட்டே போகணும். அதான் முக்கியம். எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மைண்டில் கடைசி வரைக்கும் மறக்காத அளவுக்கு ஒன்று ஏற்றினா கூட போதும். நம்ம தொடர்ந்து திருப்பி இதை தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக தமிழில் 100க்கு 100 வாங்க வச்சுருவோம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினையாளனின் பெயர் தொழில் பெயர் முறையே. ஏ. பாடல் கேட்டவர்,
பி பாடல் பாடிய, சி பாடியவர் பாடல், டி கேட்டவர் பாடல். இதில் எது கரெக்ட்னு பாருங்கள். அடுத்தது 6வது கொஸ்டின் போவோம். 6வது கொஸ்டின் பகாபத சொல்லினை தேர்ந்தெடுக்க. பகாபத சொல்லினை தேர்ந்தெடுக்க. ஏ கண், பி படித்தான், சி நடத்தல், டி நடவாமை. பகாபத சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் எதில் பகுபதம் பகாபதம்னா பகுபதம்னு பிரிக்கிறது. பகாபத சொல் எதுன்னு பாருங்க, தேர்ந்தெடுக்க. கேட்க வேண்டிய பாடல் என்பது இதன் விளக்கண குறிப்பு. பெயரெச்சம் கூட்டிநிலை வினையெச்சம் பிங்கிறது, சி வினையெச்சம், டி கூட்டிநிலை பெயரெச்சம். கேட்க வேண்டிய பாடல், சொல்ல வேண்டிய செய்தி அப்படின்னு வந்ததுன்னா இது என்னது என்ன இலக்கண குறிப்பு. பெயரெச்சம் கூட்டிநிலை வினையெச்சம், வினையெச்சம் கூட்டிநிலை பெயரெச்சம். 8 தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? 8வது கொஸ்டின் தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? ஏ 80, பி 60%, சி 70%, டி 50%. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? கேட்க வேண்டிய பாடல் என்பது ஏ பெயரெச்சம், பி கூட்டுநிலை வினையெச்சம், சி வினையெச்சம், டி கூட்டுநிலை பெயரெச்சம். பகாபத சொல்லினை தேர்ந்தெடுக்க. ஏ கண், பி படித்தான், சி நடத்தல், டி நடவாமை. முன்னீர் என்பதன் பொருள். முன்னீர் என்பதன் பொருள். ஏ கப்பல், பி 9வது கொஸ்டின் முன்னீர் என்பதன் பொருள். ஏ கப்பல், பி பயணம், சி நீர், டி கடல். 10 பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்பதை என்று வருந்திய கவிஞர் யார்? பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் யார்? ஏ தனிநாயக அடிகள், பி பாரதியார், சி தேவக்கோட்டை வா மூர்த்தி, டி இவருள் எவருமில்லை. பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று பாடி வருந்திய கவிஞர் ஏ தனிநாயக அடிகள், பாரதியார், தேவக்கோட்டை வா மூர்த்தி, இவருள் எவருமில்லை. நப்பூதனாரின் தந்தை. ஏ மாசாத்து வணிகனார், பி பொன்முடியார், சி பொன்வணிகனார், டி மாணிக்க நாயனார். நப்பூதனாரின் தந்தை யார்? மாசாத்து வணிகனார், பொன்முடியார், பொன்வணிகனார், மாணிக்க நாயனார். நப்பூதனாரின் தந்தை மாசாத்து வணிகனார், பொன்முடியார், பொன்வணிகனார், மாணிக்க நாயனார். இதில் எது கரெக்டுன்னு பாருங்கள். பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் யார்? தனிநாயக அடிகள், பி பாரதியார், சி தேவக்கோட்டை வாமூர்த்தி, டி இவருள் எவருமில்லை. நப்பூதனாரின் தந்தை மாசாத்து வணிகனார், பி பொன்முடியார், சி பொன்வணிகனார், டி மாணிக்க நாயனார். பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது? பெய்ட்டிங்கிற புயலின் பெயரை தந்த நாடு எது? ஏ இந்தியா, பி ஓமன், சி தாய்லாந்து, டி இலங்கை. டி இலங்கை. இதில் பெய்ட்டிங்கிற புயலின் பெயரை தந்த நாடு எது? இலங்கை. பெய்ட்டிங்கிறது புயல், அது பெயர் தான். நப்பூதனாரின் தந்தை. பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர். முன்னீருங்கிறது பொருள். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? கேட்க வேண்டிய பாடல் என்பது என்ன? இது பெயரெச்சம், கூட்டுநிலை பெயரெச்சம், கூட்டுநிலை வினையெச்சம். இதில் எதுன்னு பகாபத சொல்லினை தேர்ந்தெடு. காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தவை எவை? காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தவை எது எவை சரி? 1 துறவு, 2 இல்லற பண்புகள், 3 வாழ்வு நெறி, 4 உறவு மறுவொழி நன்மை. ஏ 1 2 சரி, பி 4 சரி, சி முதல் 3ம் சரி, டி 4ம் சரி அப்படி கொடுத்துருக்கு. காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தவை எது எவை சரி? சீன நாட்டின் சுவன்சௌ நகரில் கட்டப்பட்ட கோயில். ஏ பெருமாள் கோயில், பி சிவன், சி மாரியம்மன், டி இவற்றுள் எதுவும் இல்லை. 15வது கொஸ்டின் சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் எது? சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் எது? ஏ ஐபிஎம், பி சாப்ட் வங்கி, சி பாரத ஸ்டேட் வங்கி, டி கான்சன் ரோபோட்டிக்ஸ். இதில் இது சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் எது? 16 ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சியில் முக்கியமானவை. 1 பேரண்ட பெருவெடிப்பு ஆய்வு, 2 கருந்துளை ஆய்வு. இதில் எது 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2ம் சரி, 2ம் தவறு. இது எது கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறு. காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தவை எது எவை சரி? 1 துறவு, 2 இல்லற பண்புகள், 3 வாழ்வு நெறி, 4 மறுவொழி நன்மை. இதில் எது எவை சரின்னு கேட்டிருக்கு. 1 2 மட்டும் சரி, 4 மட்டும் சரி, முதல் 3ம் சரி, 4ம் சரி அப்படின்னு கொடுத்துருக்கு. சீன நாட்டில் சுவன்சௌ நகரில் கட்டப்பட்ட கோயில் பெருமாள் கோயிலா, சிவன் கோயிலா, மாரியம்மன் கோயிலா? இவற்றில் எதுவும் இல்லை. சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் எது? சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் எது? ஐபிஎம், சாப்ட் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, கான்சன்ஸ் ரோபோட்டிக்ஸ்.
ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சியின் முக்கியமானவை பேரண்ட பெருவெடிப்பு ஆய்வு, கருந்துளை ஆய்வு. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2ம் சரி, 2ம் தவறு. அடுத்தது 17வது கொஸ்டின் போவோம். பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஏ. பாரதியார், பி. பாரதிதாசன், சி. பெருஞ்சித்திரனார், டி. சுரதா. மொகுசாஸ்டு என்ற சப்பானிய சொல்லின் பொருள் யாது? மொகசாஸ்டு என்ற சப்பானிய சொல்லின் பொருள் ஏ. பதில் தர மறுக்கிறார், பி. விடை தர அவகாசம், சி. விடை தர முடியாது, டி. இவற்றுள் எதுவும் இல்லை. மொகசாஸ்டு என்ற ஜப்பானிய சொல்லின் பொருள் யாது? பள்ளிப்பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காசி காண்டத்தின் பாடுபொருளாக அமைந்தவை எது எவை சரி? 1 துறவு, 2 இல்லற பண்புகள், 3 வாழ்வு நெறி, 4 மறு ஊழி நன்மை. இது எது சரின்னு பாருங்க. 1, 2ம் சரி, 2 மட்டும் சரி, 4 மட்டும் சரி, முதல் 3ம் சரி, 4ம் சரி. சீன நாட்டின் சூவன்சவ் நகரில் கட்டப்பட்ட கோயில். சீன நாட்டில் சூவன்சவ் நகரில் கட்டப்பட்ட கோயில் ஏ. பெருமாள் கோயில், பி. சிவன் கோயில், சி. மாரியம்மன் கோயில், டி. இவற்றுள் எதுவும் இல்லை. சோபியா என்னும் இயந்திர பெண்ணை உருவாக்கிய நிறுவனம் எது? ஏ. IBM, பி. சாப்ட் வங்கி, சி. பாரத ஸ்டேட் வங்கி, கான்சன் ரோபோட்டிக்ஸ். ஸ்டீபன் ஹாக்கிங் ஆராய்ச்சியின் முக்கியமானவை ஏ. பேரண்ட பெருவெடிப்பு ஆய்வு, 2 கருந்துளை ஆய்வு. ஏ 1 மட்டும் சரி, பி 2 மட்டும் சரி, சி 2ம் சரி, டி 2ம் தவறுன்னு கொடுத்துருக்கு. பெய்ட்டி புயலை பெயரை தந்த நாடு? நப்பூதனாரின் தந்தை யார்? பூங்காற்றே இத்தனை நாள் உனை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் யார்? முன்னீர் என்பதன் பொருள். தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழையை தருகிறது? கேட்க வேண்டிய பாடல் என்பதன் இணை இலக்கண குறிப்பு எது? பெயரெச்சம், கூட்டுநிலை பெயரெச்சம், வினையெச்சம், கூட்டுநிலை வினையெச்சம். இதெல்லாம் பகவத சொல்லின் ஏ. கண், பி. படித்தான், சி. நடத்தல், டி. நடவாமை. என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர். சுள்ளினா என்ன? விறகுனா என்ன? வெண்கழினா என்ன? கட்டைனா என்ன? காய்ந்த கழின்னு இருக்கணும், அதை இது வச்சு. என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ. பாரதிதாசன், பி. பெருஞ்சித்திரனார், சி. சச்சிதானந்தம், டி. ஆறுமுக நாவலர். என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் ஏ. பெருஞ்சித்திரனார். என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சுள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காய்ந்த சுள்ளிங்கிறது என்னென்னா காய்ந்த குச்சி. விறகுங்கிறது சுள்ளிங்கிறதுனா காய்ந்த குச்சி அல்லது குச்சி. விறகுன்னா காய்ந்த சிறு கிளை. அது 1, 2 ரைட்டு, நேருக்கு நேராக பொருந்திருக்கு. வெங்கழின்னா காய்ந்த கழி. வெங்கழின்னா காய்ந்த கழி. கட்டைன்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அதனால் 1, 2 கரெக்டாக பொருந்திருக்கு. வெங்கழின்னா 4 காய்ந்த கழி. கட்டைன்னா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அது 3. சரியான ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சர். ஏ தான் சரியான ஆன்சர். சுள்ளினா காய்ந்த கொச்சி, விறகுன்னா காய்ந்த சிறுகிளை, வெங்கழினா காய்ந்த கழி, கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். கட்டைனா இது சரியான ஆன்சர் ஏ தான். சரியான ஆன்சர் ஏ. அடுத்தது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும்?